தோழமைகளுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் தோழி நாகசித்ரா. இன்றைக்கு அதிக அளவுல சொல்லப்படுற, பெரும்பாலும் பேசப்படுகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, புறக்கணிப்பு. பெரும்பாலும் இந்த புறக்கணிப்புக்கு மெயின் இன்கிரீடியன்ட்டா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, அன்பு. நாங்கலாம் அன்பால புறக்கணிக்கப்பட்டவங்க. நாங்க கொடுக்கிறத விட எங்களுக்கு ரொம்ப கம்மியா கிடைக்குது. இல்லையா எங்களுக்கு கிடைக்கிறது இல்ல அப்படின்ற விஷயங்கள முன்னெடுத்து வைக்கக்கூடியவங்களா நீங்க. அன்ப மட்டுமே மையப்பொருளா கொண்டு நாங்க வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருந்தோம். ஆனா இந்த மாதிரி அவங்க வந்து எங்கள ஏமாத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில காரணங்கள முன்னெடுத்து வைக்கக்கூடியவங்களா நீங்க. உங்களுக்கான ஒரு அழகிய சிந்தனை வரிகள தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அன்பு என்பது எப்பொழுதும் புறக்கணிக்காது. அன்பு கட்டுப்படுத்தாது. அன்பு பயமுறுத்தாது. அன்பு உங்களுடைய உடைமைகளை எடுத்துக்கொள்ள எண்ணாது. நீங்கள் ஒருவேள் புறக்கணிக்கப்பட்டீர்கள் அல்லது துரோகத்தால் பாதிக்கப்பட்டீர்கள் அப்படின்ற வார்த்தைகள நீங்க வந்து யூஸ் பண்ணுவீங்க அப்படின்ற பட்சத்துல, இந்த மாதிரியான மேற் சொன்ன வாக்கியங்களும், மேற் சொன்ன நடவடிக்கைகளும் உங்களுடைய வாழ்விலே உங்களுடைய அன்பிற்குரியவர்களால் நடத்தப்பட்டிருக்குமேயானால், நீங்கள் நிச்சயமாக அன்பால் புறக்கணிக்கப்பட்டவர்கள் இல்லை. திட்டமிட்டே அன்பு என்னும் ஆயுதத்தால் ஏமாற்றப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. நன்றி.